ரீசெண்டா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தபோது, அங்க இந்த காசி அல்வா குடுத்திருந்தாங்க. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. அதே டேஸ்ட்ல வீட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு வெள்ளை பூசணிக்காவ நல்லா கழுவி, பாதியா கட் பண்ணி, விதையெல்லாம் நீக்கிட்டு, அதோட தோலையும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிரேட்டர்ல குட்டியா இருக்கிற ஹோல்ஸ்ல வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு துணியில கட்டி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்து, கூடவே இந்த பூசணிக்காவையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு, கூடவே எடுத்து வச்சிருந்த பூசணிக்காய் தண்ணியும் கொஞ்சமா சேர்த்து இன்னொரு 7 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ ஒரு கப் பூசணிக்காய்க்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து கலந்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா வெந்து பேன்ல ஒட்டாம அல்வா பதத்துக்கு வந்தக்கப்புறம் ஒரு தாளிக்கிற கரண்டில ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமா முந்திரிய நல்லா வறுத்து இது கூட சேர்த்து, கூடவே கொஞ்சமா குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா கலந்து சர்வ் பண்ணிட்டா செம டேஸ்டியான காசி அல்வா ரெடி.